தீபாவளி அன்னைக்கு என்ன என் தம்பி அம்மாவை கூப்பிட்டு நேராக ரஜினி சார் வீட்டுக்கு போனோம். வேற யார் வீட்டுக்கும் நாங்கள் போனதில்லை. தலைவர் பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்னும் போது 15 மினிட்ஸே கூஸ் பம்ப்ஸ் தான். திருப்பதி போயிட்டு வந்தா கூட சார் இல்லை, ஒரு லட்டு வந்து ரஜினி சாருக்கு, ஒரு லட்டு இளையராஜா சாருக்கு, இன்னொரு லட்டு வந்து டேடியோட 60ஆம் கல்யாணத்துக்கு கூட மொத்த ஃபேமிலியும் வந்து தான். அவரோட பலமே அவரோட உடலும் அவரோட குரலும் தான். அதுவே கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னும் போது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வால் வந்து கண்ணாடியாக தான் இருக்கும். குரு சிஷ்யன் வந்து டேடியோட ரீஎன்ட்ரி டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரு படம். நல்ல ஜாலி ஜோவியல் டைப்பு. பட் அவருக்கு அமைஞ்ச கேரக்டர் எல்லாமே சீரியஸாகவே இருந்துச்சு. எம்ஜிஆர் சாரோட மட்டும்தான் டேடி நடிக்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி சாரோட நடிச்சிருக்காரு, ரஜினி சாரோட நடிச்சிருக்காரு, கமலஹாசன் சாரோட நடிச்சிருக்காரு, மோகன் சாரோட நடிச்சிருக்காரு. சொல்லில் அல்ல செயலில் நிரூபித்த தமிழகத்தின் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண். நிறைய ஹீரோஸோட அப்பா படம் பண்ணியிருக்காங்க தமிழில், மற்றலங்க விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் குறிப்பிட்டு சொல்லணும் ரஜினி சார். எனக்கு இது நான் இந்த இன்டர்வியூ வினு சாரே முன்னாடி ஒரு இடத்துல சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் ரஜினிக்கு வந்து ரொம்ப ஒரு லக்கி சாம் நான். ஏன்னா நான் ஒரு 25 படம் எடுத்துட்டு சேர்ந்து நடிச்சிருக்கேன். கண்டிப்பா அத்தனையும் அந்த படங்கள் எல்லாமே நல்லா ஓடின படங்கள். ஸோ எப்பவுமே வந்து அது எனக்கும் ரஜினிகாந்த் ஒரு ஃபார்ச்சுனேட் எப்பவுமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு தம்பிக்கு எந்த ஒரு படத்துல இருந்து நினைக்கிறேன் நாட் ராங், அதுல இருந்து சிவாஜி வரைக்குமே அப்பா நடிச்சிருக்காங்க. சிவாஜி டெலிட்டட் போயிடுச்சு, பட் ஸ்டில் அப்பா அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா சிவாஜியோட நடிச்சிருக்காங்க. அது இது வரைக்கும் தொடருது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பாண்டு பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா, சிவா, குரு சிஷ்யன், மனிதன், அருணாச்சலம், வீரா, அண்ணாமலைன்னு அவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். ஒரு சீன் வந்தா கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், பெத்த புள்ளை இந்த மாதிரி ஒரு புள்ளை வைக்கணும். இன்னைக்கு வரைக்குமே ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மத்தியில அந்த பர்டிகுலர் காட்சி வந்து அவர் அதை பொருத்தி பார்க்கும்போது அவ்வளவு கொண்டாடுறாங்க. அந்த ஒரு சீன் கார்ல அப்படி சொல்லிட்டு போவாரு, நம்ம ஆட்சியை பார்த்து அது அப்படி இருக்கும். அதை பத்தி சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும். அதாவது பர்சனலாகவே ரஜினி சாரோட டேடி நல்லா பேசுவாங்க. நான் 10th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். டேடி சொன்னார், தீபாவளி ஃபோட்டோ கொடுக்குறோம். ஆமாம், தீபாவளி. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நாங்களும் தலைவர் ஃபேன் ஆச்சே, அவரு கூட இவ்வளோ படம் நடிக்கிறீங்க, இப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் கேட்பாங்களா, நீ வந்து ரஜினி சாரை போய் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் விளையாட்டாக பேசின விஷயம் அது என்னமோ டிசைட் பண்ணார். தீபாவளி அன்னைக்கு என்ன என் தம்பி அம்மாவை கூப்பிட்டு நேராக ரஜினி சார் வீட்டுக்கு போனோம். ஹாப்பி தீபாவளி சொல்லிவிட்டு லதா மேடமையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to அதுவும் அந்த 15 மினிட்ஸே கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவர் பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அவர்கிட்ட ஜென்ரலாக ஒரு கேஷுவலாக ஒரு 15 மினிட்ஸ் பேசிவிட்டு வி கேம் பேக்கு. நான் நினைக்கிற வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வீட்டுக்கு தான் போயிருக்கோம். வேற யார் வீட்டுக்கும் நாங்கள் போனதில்லை. ஆமாம், சினிமாலேயே அவர் வீட்டுக்கு தான் போயிருக்கோம். மற்றபடி டேடி மம்மி அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்க போவாங்க. ஆஸ் யூ முன்னாடி சொன்ன மாதிரி அதே தான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் டேடி வந்து மேக்ஸிமம் இண்டிவிஜுவலாக தான் போவார். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா மம்மியை கூப்பிட்டு போவார். நாங்கள் எந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டது இல்லை. ஸோ அதனால் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வீட்டுக்கு போயிருக்கோம். ரஜினி சார் வந்து சினிமா வட்டாரத்தில் அவருக்கு நண்பர்கள், அதாவது தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வட்டாரம். அதாவது ரொம்ப உரிமையாக பேசுகிறதோ இல்லைனா வந்து அவங்க மேலே நல்ல அன்பு. கண்டிப்பாக வினு சக்கரவர்த்தி சாருமே அந்த ஒரு சர்க்கிள்குள்ள ஒருத்தர். அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளாக அவர் பார்த்தாருன்னு சொல்லி. திருப்பதி போயிட்டு வந்தால் கூட சார் ஃபேமிலிக்கு எப்போதுமே வந்து லட்டு வாங்கிட்டு வந்தார்னா அதில் வந்து 2-3 லட்டு வந்து பர்டிகுலராக எடுத்து தனியாக வச்சுருவார். அதில் ஒரு லட்டு வந்து ரஜினி சாருக்கு, ஒரு லட்டு இளையராஜா சாருக்கு, இன்னொரு லட்டு வந்து திருப்பூர் மணி சாருக்கு. அவர் எங்கள் அப்பா வந்து நம்ம வந்து க்ளோஸாக பேசுகிறோன்றதுக்காக ரொம்ப உரிமை எடுத்துக்கலாம் மாட்டார் சார். ஹீ நோஸ் டு மெயின்டைன் தட் பவுண்ட்ரிஸ். யாராக இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். மேபி அது கூட சாருக்கு பிடிச்சிருக்கலாம். அந்த கரெக்டான இது கொடுத்து கரெக்டான டைமில் அன்வான்டாக வந்து அவர் இந்த கெட் டுகெதர் பார்ட்டிஸ் அதிலெல்லாம் போய் கலந்துக்க மாட்டார். அவர் எப்போதுமே வீடு உண்டா ஷூட்டிங் விட்டால் டப்பிங் விட்டால் திரும்ப வீடு. இப்படி தான் அவரை நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த யூஷுவல் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதுலலாம் சோஷியலைஸ் ஆகிற கேரக்டர் அவர் கிடையாது. அதில் மேபி அதனால கூட சில லிமிட்ஸ் இருந்திருக்கலாம், தெரியல. ஒரு கம்பீரமான ஒரு உருவம் வந்து ஒருத்தர் வந்து மிடுக்கா இருக்கிற ஒருத்தர் வந்து நகைச்சுவை பண்ணும்போது ரொம்ப அது வித்தியாசமா இருக்கும் நமக்கு. இப்போ குரு சிஷ்யன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், வீட்டில்
உங்களோட தம்பி அவரு அப்பா கிட்ட பண்றதுதான் வந்து அப்பா அங்க குரு சிஷ்யனை வச்சிருந்தாங்க. இப்போ அந்த படம் மேம், அதாவது வந்து அது எப்பவுமே டிவியில போடும்போதும் சரி, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம். அது பர்டிகுலரா வந்து வினு சக்கரவர்த்தி சார், ரஜினி சார் அண்ட் பிரபு சாரோட அந்த காம்பினேஷன், அண்ட் அகைன் மனோரமா ஆட்சியோட அவர் வீட்டுல அந்த ஹோல் சீக்வன்ஸே வந்து அது எப்ப பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப இப்பயுமே ஹைலைட். இன்ஃபேக்ட் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பேசும் கூட என் கல்யாணம் இனிஷியல் ரொம்ப முக்கியம் அதை குத்தி சொல்லும் போதுதான் ஒரு குபீர் சிரிப்பு வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அப்பா ஆடுற அந்த டான்ஸ் ஆகட்டும். ஸோ அது அந்த மெமரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அதை பத்தி? அது ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிறது மேக்ஸிமம் டிஸ்கஷன் அதெல்லாம் பேசுவாங்க. இப்போ அவர் பேசுறத விட நாங்க தியேட்டர்ல போய் பார்த்து எங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள டேடி கலக்கிட்டாரு, செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அது ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டு. பட் அதுக்குள்ளே அவர் என்ன கஷ்டப்பட்டாரு, அந்த டேக்கு எத்தனை தடவை நின்னாரு என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதில் அவர் வில்ல, பட் ஆனால் வந்து அது காமெடியாக பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக நல்ல ஜாலி ஜோவியல் டைப்பு. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ட்ரம்ஸ் வாசிக்கிறது எல்லாம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். பட் அவருக்கு அமைஞ்ச கேரக்டர் எல்லாமே சீரியஸாகவே இருந்துச்சு. அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கும் டேலண்ட் இருக்குன்றதை எங்க காட்டணுமோ அங்கெல்லாம் காட்டியிருக்காரு. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினி சாரும் அவரும் பேசிக்கிறது அந்த படத்துல சொல்ல, காசு வாங்காத வரைக்கும் தான் கெட்ட செய்வோம், காசு வாங்கிட்டா நல்ல செய்வோம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நிறைய டைலாக்ஸ் பேசி காட்டுவார் எங்ககிட்ட. அந்த புள்ளன்னு ஒன்று பெத்தா அந்த டைலாக் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரோல் பண்ணணும், யாரையாவது ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், அதை போட்டு தான் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் இருக்கும்போது அந்த சினிமாவை பற்றின விஷயங்கள் தெரியாமல் இருந்தோம். இப்போ அவருக்கு அப்புறமா வந்து அவரை ட்ரோல் பண்ணி அவரை இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அவரோட ரீல்ஸை போட்டு ஒரு கமெண்ட் வரும்போது மக்கள் வரைக்கும் பாப்புலர். இப்போ அது தெரியுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷம். மனோரமா ஆட்சியோட எப்படி, இன்ஃபேக்ட் அவங்க வந்து இவரை விட ஒரு ரொம்ப சீனியர், 10 வயசு பெரியவங்க, அவங்க சீனியர் மோஸ்ட். ஆமா, அவங்க அதே மாதிரி தான். சச்சிவமும் அதே மாதிரி தான். அதாவது இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க ரொம்ப சீனியர், 10 இயர்ஸ் முன்னாடியே நடிக்க வந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க 2 பேரும் ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க. உனக்காகல வந்து கார்த்திக் சாரோட அப்பா அம்மாவா பண்ணிருக்காங்க. இவங்க அவங்களோட நடிச்சிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எவ்வளோ, அதுவும் நான் சொன்னேன் இல்லைங்களா, குரு சிஷ்யன் வந்து டேடியோட ஒரு ரீஎன்ட்ரி டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரு படம். ரஜினி சார் பிரபு சாரோட நடிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து மனோரமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பிக் ஷாட்ஸோட அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு அவங்க எல்லாருமும் சேர்ந்து கமான் யூ கேன் டூ இட் அப்படின்னு என்கரேஜ் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு. இந்த என் கல்யாணி சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அந்த டைலாக் வந்து என்ன சார் நீங்கள் என்ன கலாய்க்கிற மாதிரியே இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஷாட் வந்திருக்காது. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் ரியாக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான். இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கு. இப்போ வந்து ரஜினி சார் ஆகட்டும், பிரபு சார் ஆகட்டும், நீங்கள் பேசுங்க சார், நாங்கள் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த இப்போ என்ன செய்வீங்க வந்து இஸ் அ ஹிட்டு. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த டீம் ஒர்க்கு. அவங்க எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணதுனால இவரோட இதுவும் நல்லபடியா வந்திருக்கு. பிரபு சாரோடவே நிறைய படங்கள், நிறைய மாப்பிள்ளை கவுண்டர்லாம் வந்து அப்பா வருவாங்க, ரொம்ப அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். கண்டிப்பா கண்டிப்பா சார். சினிமா இண்டஸ்ட்ரிக்கே சிவாஜி சார் ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய ஒரு, இப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்லது ஒரு கெட்டது அப்படின்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடத்துல அவர் தான் இருக்காரு. ஸோ அதனால் டேடி வந்து வெரி க்ளோஸ் வித் தட் ஃபேமிலி. ஏன்னா டேடியோட 60ஆம் கல்யாணத்துக்கு கூட மொத்த ஃபேமிலியும் வந்து தான் ஆரம்பித்து கூட இருந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதுவும் சரி. மண் வாசனை படத்தில் டேடி வந்து இந்த மலையப்பன் அந்த கேரக்டர் பண்ணி இருப்பார். அப்போது எம்ஜிஆர் சார் வந்து இந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு டேடியை கூப்பிட்டு பர்சனலாக சொன்ன விஷயம் வந்து, இந்த மலையப்ப தேவர்னா வந்து அந்த மலை மாதிரியே இருக்கையா அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுந்தான் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாரும் நம்ம கலைஞர் சாரோட பேசியிருக்காரு, அவரோட வசனகர்த்தால நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு காமன் பர்சன்னா ஆயிட்டாரு சார், எல்லாரோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகிறது. ஸோ வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லாமல் அவர் ஒரு பொது நபர்ன்றதுனால எல்லா இடத்துலையுமே வந்து he was சர்க்குலேட்டிங். அதில் அவர் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டார், அவ்வளோதான்.
இப்போ மணிவண்ணன் சாரோடைய ஆரம்ப காலம் முதல் படத்திலேயே அப்பா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜனவரி 1 ஆகட்டும், வாழ்க்கை சக்கரம், இப்போ அப்பாவுக்கு வண்டி சக்கரம், வாழ்க்கை சக்கரம் மணிவண்ணன் சார் படம் இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா அவரோட இயக்கத்துலயுமே அப்பா படங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாண்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சார். அவங்க எல்லாருமே வந்து அந்த கிரியேட்டிவிட்டியில் நிறைய மிங்கிள் ஆயிருப்பாங்க சார். மணிவண்ணன் சாரும் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் ரைட்டரு, டைரக்டரு. அவரோட பாப்புலாரிட்டி அவர் இதுக்குல அப்போ அதோட ஒரு சிங்க் ஆகிற பர்சன் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட பாண்டிங் நல்லா ஏன் இருக்கும். சொன்னா நம்ம லவ்லி படத்துல சுந்தரராஜன் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா friends சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா லவ்லில எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி முத்தாய்ப்பா இருக்கும் அது பார்க்கும்போது. கண்டிப்பா. சுந்தரராஜன் சாரும் அப்படிதான். அவரும் வந்து டேடியோட நல்லா பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. விசு சாரோட பேசியிருக்காங்க. எல்லாம் எல்லாரோடையுமே வந்து அந்த இன்டலெக்சுவல் அந்த நம்மளோட சப்ஜெக்டோட ஒருத்தங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக நல்லா தான் இருந்திருக்கும். 90களில் அடுத்த தலைமுறை வருது. இப்போ ரஜினி சார், கமல் சாருக்கு அப்புறமா ஒரு ஜென்ரேஷன் வராங்க. விஜய் சார், அஜித் சார்லாம் வராங்கன்னா அப்ப அவங்களோடையுமே ஜெல்லாய் படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நினைத்தேன் வந்தாயில வந்து எனக்கு இப்பயும் யோசிப்பேன். அதாவது என்னன்னா உடம்பு ஃபுல்லா சந்தனம் பூசிக்கிட்டு விஜய் சாரோட அதுல ஸ்ட்ரிக்டான அப்பா. அதாவது விஜய் சார் பயப்படுவாரு. இருந்தாலும் இப்ப நீங்க சொல்றீங்களா வீட்டுல எனக்கு ஏதாவது என்னன்னா அம்மா மூலமா போகணும், அதுல வந்து மணிவண்ணன் சார் மூலமா போவாரு. மாமா அது பச்சான்றது நல்லா இருக்கும். அந்த பாண்டுமே எங்களுக்குமே அது ஒரு சந்தோஷம் தானே சார். எம்ஜிஆர் சாரோட மட்டும்தான் டேடி நடிக்கல ஆஸ் அ ஹீரோவா. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி சாரோட நடிச்சிருக்காரு, ரஜினி சாரோட நடிச்சிருக்காரு, கமலஹாசன் சாரோட நடிச்சிருக்காரு, மோகன் சாரோட நடிச்சிருக்காரு, ராமராஜன் சாரோட நடிச்சிருக்காரு, முரளி சார். இப்படி அந்த ஜெனரேஷன் முடிச்சு அடுத்த ஜெனரேஷன் விஜய் சார், அஜித் சார், அந்த குரூப்பும் முடிச்சு அடுத்து இப்போ வந்து தனுஷ் சார், அவரு வரைக்கும் நடிச்சாச்சு. லாஸ்ட் படம் அவரது வந்து வாய் மூடி பேசவும் தான். பட் அது சென்டிமெண்டலாக எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக என்ன பாதிக்குன்னா அந்த படத்துக்கு அப்புறமா டேடியோட பேசுகிறோட இதுவே வந்து அந்த வாய் மூடி பேசணும்னு நடித்தார். அதுக்கப்புறம் டேடி பேசவே இல்லைன்றது தான் எங்களோட அந்த படத்தை பற்றி யோசிக்கும் போது வர மெமரி. அதில் அவருக்கு அந்த ஒரு சீனில் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த வேஷ்டி கலண்டுரும். அதெல்லாம் வந்து அது இந்த சைட் டேடி உடம்பு சரியில்லை. அந்த படத்தோட பார்க்கும்போது பயங்கர ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னடா டேடி இப்படி, ஏன்னா அவரோட பலமே அவரோட உடலும் அவரோட குரலும் தான். அதுவே கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னும் போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. அவர் கொடுத்துருக்க எல்லா கேரக்டருமே எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காரு. ஏதோ நம்ம நடிக்கணுமேன்னு போய் எந்த படமும் நடித்தது கிடையாது. அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டராக தான் இங்கேருந்து கார் ஏறும் போதே அந்த கேரக்டராக தான் கிளம்புவார். இன்றைக்கி போலீஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேர் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அதை பக்காவாக ரெடி ஆகி தான் கிளம்புவார். ஸோ டெடிக்கேட்டடாக பண்ணார் சார், டெடிக்கேட்டடாக பண்ணார். அதுக்கான பலன் வந்து ஹி என்ஜாய்ட் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். இப்போ நினைத்தேன் அதே மாதிரியே வந்து அஜித் சாரோடையுமே இப்போ அமர்க்களம் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன்ல இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு சீன் சொல்லிட்டு, சிட்டிசன்ல ஒரே ஒரு சீன் தான் காரிடார்ல வந்துட்டு என்ன கழுது தயாராயிடு கருவாட்டு ரத்தம் குடிங்க அப்படின்னுவாரு. அஜித் சார் மாளவிகா மேடம் பண்ண படத்துலயும் நடிச்சிருப்பாரு, அந்த படமும் நடிச்சிருப்பாங்க. சிம்பு சாரோட குழந்தையிலே நடிச்சிட்டாரு. சிம்பு சாரோட பாட்டு பாடுறது, தாலாட்டு பாடுற மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா. சுந்தரா டிராவல்ஸ் இந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு வரும்போது இப்ப அழகான உடனே ஒரு வெக்கப்படுவாரு. ஏன்னா வடிவேல் சாரோட பேர் அழகா, அது இவர் கொடுக்குற ரியாக்ஷன் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பிளே இருக்கும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி வந்து இவங்க வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேஸ் பண்ணும்போது முட்டை அடிச்ச உடனே வந்து ஆஃப் பாயில் எடுத்து வெளியே கொடுக்கறது, அந்த ஹோல் சீக்வென்ஸே காமெடின்னு சொன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்றது வந்து குரு சிஷ்யனும் சுந்தரா டிராவல்ஸும் தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் தெரியுது. அப்படின்னா இந்த ரெண்டு சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. சில படத்தில் அவர் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லனாக, என்ன உங்கள் டேடி இப்படி நடிச்சிருக்காங்க, அது கதைம்மா, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா, முடிஞ்சா போய் பாரு, இல்லையா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டே இருப்போம். ஸோ வாட் எவர் இஸ் சீன் இந்த ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்க்ரீனோட முடிஞ்சது. பர்சனலில் டேடி இஸ் கிரேட். பொதுவாக நிறைய வீடுகளில் வந்து அந்த அப்பா மகன் வந்து இந்த நிறைய வீடுகள் சொல்கிறாரு கீரியும் பாம்புமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதோட ரிசம்பிளன்ஸ் அருள் படத்தில் இருக்கும். சக்கரவர்த்தி சார் வந்து அகைன் நம்ம சொல்லும்போது அது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் அரகண்டாக இருப்பாங்க. பையன் மேலே அந்த வெறுப்பை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்குமே.
அது பார்க்கும்போது தெரியும் நமக்கு என்னடா இந்த அருள் மேல மட்டும் என்னடா இவ்வளவு கோவம் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் குறித்து ஏதாவது நினைவுகள் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா விக்ரம் சாரோடலாம் காசி இந்த மாதிரி ஒரு நல்ல மெமரி ஃபுல் படங்கள் தான். எல்லா ஹீரோஸுமே வந்து ஸ்பாட் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல விக்ரம் சாரும் இந்த படத்துல அருள் படத்துல ரொம்ப நல்ல சூப்பரான சுஜாதா அம்மா வந்து ஜோடியா இருப்பாங்க. பசங்க 4 பேர் இருக்காங்க. சார் ஜென்ரலாவே டேடினா என்ன சார், டேடினா வந்து ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். இப்போ வேணா ஹை டேட், ஹை இது ஹை டூட் அப்படின்னு பேசிட்டு போகலாம். பட் அந்த காலத்தில் நம்ம பார்த்த படங்களும் அப்படி கிடையாது, நம்மளை வளர்க்குற முறையும் அப்படி கிடையாது. ஸோ டேடினாலே மம்மிங்க க்ரியேட் பண்ணுற ஒரு பிம்பம், டேடி இஸ் அ ஸ்ட்ரிக்ட் பர்சன். ஸோ எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் இதில் கதைக்காக வந்து விக்ரம் சார் வந்து ஏதோ ஒரு செயின் திருடிட்டாரா அந்த மாதிரி ஏதோ ஒரு பழி அவர் மேலே போட்டதுனால ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருக்க ஒரு பையன் இப்படி பண்ணிட்டாருன்ற ஒரு ஆதங்கம் தான் அந்த படத்தில். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் கண்ணால் பார்க்கும்போது அது கடைசியாக வந்து இந்த என்எஸ்சிக்கா வைக்கும் போது அவருக்குள்ளேயே அந்த பாசம் இருக்குன்றத காமிச்சிட்டாங்க. பட் நிஜ வாழ்க்கையில் அப்படி கிடையாது. தம்பியும் டேடியும் வந்து பயங்கர க்ளோஸு, நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையுமே ஓப்பன் ஹார்ட்டடாக பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த விளையாடுறது, அப்புறம் இந்த பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவாரே தவிர மற்றபடி ஒரு ஆம்பளை பையனாக அவர் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ அது எல்லாமே டேடியே வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று இப்போ அப்பா ரொம்ப ஒரு பக்தி சொன்னீங்க, நீங்கள் ரொம்ப கடல் பக்தி உள்ள ஒருத்தருங்க. அதிசய பிரிவில் யமதர்மனா வந்திருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வேஷம் வேணா அகைன் அந்த படம் வந்து அந்த படத்துல அந்த சீக்வன்ஸ் இவர் யமலோகம் போனதுக்கு அப்புறம் ரஜினி சார் போன அப்புறமா ஒரு பக்கம் அவரோட சீனியர் ஆக்டர்ஸ் வி.கே. ராமசாமி ஒரு பக்கம் இருக்காங்க, ஷோ ஐயா ஒரு பக்கம் இருக்காங்க, சித்திரகுப்தன் இவங்களுக்கெல்லாம் மேல வந்து இருக்காரு. அந்த படத்தை பத்தி பேசும்போது எனக்கு சொன்ன விஷயங்கள் வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா. அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்கும். அவர் பிளாக் தான், பட் இருந்தாலும் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா. அதை தூக்கிட்டு நடந்து வந்து பேசுகிறது, டைலாக் அந்த இதெல்லாம் தூக்குறது அவ்வளோ வெயிட்டுமா. அதை தூக்கிட்டு வராருன்னும் போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன் டேடி இந்த மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்லுவார். திரும்ப அகெயின் அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஸோ அதுக்காக அவர் அந்த உடல் உழைப்பு கொடுத்துருக்காரு. சின்ன தாய் அந்த படம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தோடனே கால் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், பூச்சி வண்டு ஏதோ கடிச்சிருக்கும். ஏன்னா அது பேர் பாடி தானே. இவ்வளோ கஷ்டப்படுறாரு டேடி அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களால் ரியலைஸ் பண்ண முடியுது. அதுக்கான கான்ட்ரிபியூஷனு, அதுக்கான உடல் உழைப்பு, அதுக்கான டைம் எடுத்து அந்த சாமினா எப்படி ஆடணும் இதெல்லாம் ஃபுல்லாக அதுக்காக கரெக்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் போவார். இங்கே 10 தடவை பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வால் வந்து கண்ணாடியாக தான் இருக்கும். அதில் ஃபுல்லாக பார்த்து ரிகர்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணோம், ஆக்ஷன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஹார்ட் ஒர்க் சார், நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டப்பட்டதுக்கான பிரதிபலன் வந்து இன்னைக்கு நீங்கள்லாம் கேட்குற அளவுக்கு அவர் நின்று இருக்காருன்றது ரொம்ப சந்தோஷம். சினிமாவில் அப்பாவுக்கு நண்பர்கள் வரும்போது இசைஞானி இளையராஜா சார் வந்து ஒரு அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, அப்பா நான் நடிச்ச 1000 படத்தில் 500 படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக்கு. அதே மாதிரி அவரோட எல்லாருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் பேசுறதுக்கு, எனக்கு அது என்னைக்குமே இருந்தது கிடையாது. அந்த பாண்டிங் பற்றி சொல்லியிருக்காரு. அது மேபி அந்த ஆரம்ப கட்டத்துலேருந்தே 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணதுனால அவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, திருப்பதி போயிட்டு வந்தாலும் சரி, இப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்லதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு இளையராஜா சாரை போய் பார்த்துட்டு வந்துடுவார். ஸோ அதனால் வந்து அவங்க இன்டிமெசி அங்கே கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதை 2 பேருமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ட்ராவல் பண்ணதுனால நிறைய கங்கை அமரன் சாரோட இது எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படுத்தும் போது நான் கங்கை அமரன் சாரன் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸு இல்லை அவங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்லது இல்லை ஏதோ ஒரு டெசிஷன் அப்படின்னா போயிட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் போய் சாரை பார்த்து பேசிட்டு தான் வருவாங்க. இளையராஜா சாரோட நட்பை பற்றி சொன்னோம், ரஜினி சார் பற்றி சொன்னோம், அதெல்லாம் இருந்துச்சு. மணிவண்ணன் சார் பற்றி சொன்னீங்க. ரொம்ப க்ளோஸான ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பா யாரோட பேசுவாங்க, இல்லை வீட்டுக்கு வந்து போகிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான? எனக்கு தெரிஞ்சு அதாவது என்னோட ஏஜுக்கு நான் பார்த்தது வந்து ஒரு டைமுக்கு ஒருத்தவங்க வருவாங்க சார். பட் கான்ஸ்டண்ட்டாக நான் பார்த்துருக்கிறது கலைமணி சார், அவரும் இறந்துட்டாரு. திருப்பூர் மணி சார் வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க.
இப்போ ஹீரோஸு, ஹீரோயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரைட்டர்ஸு, மேக்ஸிமம் டேடி வந்து அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பாம் குரூவ் ஹோட்டலில் அந்த கதை டிஸ்கஷன் அப்படின்னா அங்கே ரூம் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களே தவிர இங்கே ஒரு பெரிய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். எல்லா நல்லதுக்கும் யாரை கூப்பிடணுமோ கூப்பிடுவாரு, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற விஷயம் என்ன, எங்கேயாவது வெளியில மீட் பண்றாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து மம்மிக்கு மட்டும்தான் தெரியும் சார். மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் தந்தை, மக்களின் கனவுகளை நனவாக்க வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு.